நோய்க்கெல்லாம் கடை அப்படின்னு சொல்றார். நம்மளுடைய மனசுல ஏகப்பட்ட ரோகங்கள், 6 விதமான ரோகங்கள் சொல்றோம். காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிற ரோகங்கள் காடு போல இருக்கும். ஒரு காட்டை எப்படி ஒரு தீயானது காட்டு தீ அழிக்குமோ, இந்த ரோகங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அக்னி யாரு அப்படின்னா அந்த குரு தான் அப்படின்னு அது பண்ணி நீங்க சொல்றாரு. சரணம் அழகு. இந்த மனுஷ சரீரம் இருக்கிறதுனால அந்த சரீர சம்பந்தமா நிறைய உறவுகள் நமக்கு வருது. மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பா, சகோதரர்கள், பந்துக்கள், மித்திரர்கள், தாயாதிகள், எவ்வளவோ பேர் கிடைக்கிறாளே. இப்போ எல்லாருமே சந்தோஷமா வாழலாம் ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. அந்த காலம் முடிச்சோடனே பிரிய நேரிடுறது. அவ காலம் ஆயிடுறா, ஏதோ ஒரு காரணத்தினால பிரிய நேரிடுறது. அப்ப அந்த மனுஷனுடைய மனசுல சோகமானது வருது. அப்பத்தான் அவனுக்கு ஒரு குருவுடைய உபதேசம் தேவைப்படுது. அப்ப அந்த குரு என்ன சொல்ற, ஜனீஞ்சு ஜெதரும் எல்லாரும் பிறந்து மறையவாதானேப்பா. இதுல நீ யாரும் சாஸ்வதம்னு நினைச்சிட்டு இருக்க? மனைவியா, குழந்தைகளா, அம்மாவா, அப்பா, யாருமே சாஸ்வதம் இல்லை. அதோ இந்த பகவான் தான் சாஸ்வதம், அந்த ராமன் தான் சாஸ்வதம், இந்த நாமம் தான் சாஸ்வதம் அப்படின்னு மந்திரிச்சோம் அப்படின்னா மருந்து. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனம்ங்கிற மருந்தை அந்த மனிதனுக்கு கொடுத்து அவனை அப்படியே கரையேற்றாரு குரு அப்படின்னு குருவுடைய பெருமையை சொல்லக்கூடிய அழகான பாட்டு. இப்பேற்பட்ட குரு நாரதரே குரு வால்மீகி கிடைச்சது இப்பேற்பட்ட பாக்கியம். அந்த வால்மீகியுடைய ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்வீதாம்பரம் நாரதம் பரிபக்வச்ச வால்மீகி முன்முங்கவம். தபஹங்கிறதே மங்களமான சப்தம் தான். சாதாரணமாக ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயம் சொல்றதுனாலே ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். உபன்யாசமே ஸ்ரீயப்பதி அப்படின்னு ஸ்ரீ சொல்லி ஆரம்பிக்கும். தபஸ்விகளுக்கெல்லாம் எது தரம், எது ஸ்ரீ, எது ஐஸ்வர்யம் அப்படின்னா தபசு தானே. அவளே தப்போ தரங்கள் தானே. அதனால தபஸ்வியா இருக்கக்கூடிய வால்மீகி பகவான் தபஹங்கிற பதத்தோட ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். குருவுக்கு என்னெல்லாம் லட்சணங்கள், சிஷ்யனுக்கு என்ன லட்சணம்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். குருவுக்கு 6 லட்சணங்கள் சொல்லப்படுறது. தபஹங்கிற பதத்தினால அனுஷ்டானம், அனுபூதி. அடுத்தது சுவாத்தியாய நிரந்தம், வாக்விதாம்பரம், முனிபுங்கவம், நாரதம் அப்படின்னு 6 லட்சணங்கள். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அனுஷ்டானங்கிறது என்ன அப்படின்னா, சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்கோ அதை நித்தியமா அனுஷ்டிக்கணும், டெய்லி லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு குரு. 2வது அனுபூதி, பகவத் அனுபூதி உடையவராக இருக்கணும், பகவானை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கணும். அந்த அனுபூதி அப்படிங்கிறது சமாதி நிலையம். அப்பேற்பட்ட நிலையில அந்த ஜகத்தே இருக்காதாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்திரியங்கள் எல்லாம் அடங்கின நிலை. அந்த நிலையில தனக்கும் பகவானுக்கும் மட்டுமே சம்பந்தம் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நிலையில பகவானை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கணும் ஒரு குரு. 3வது லட்சணம் சுவாத்தியாய நிரதம், சகல சாஸ்திரங்களையும் நல்ல ஞானம் உடையவராக இருக்கணும், சந்தேகம் இல்லாத ஞானம். அவருக்கே சந்தேகம் அப்படின்னா சிஷ்யார் சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியாது இல்லையா? அதனால வெட்டிக்காரனா இருக்கணும் இந்த சாஸ்திரங்கள். 4வது வாக்விதாம்பரம், நல்ல அதை சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சவராக இருக்கணும். நான் அனுபவிச்சேன் பகவானை, நான் சாஸ்திரங்களை கற்றுக்கிட்டேன், எனக்கு ஆனால் அது எப்படி சொல்லணும்னு தெரியாது அப்படின்னு ஒரு குரு சொல்லிட்டா சிஷ்யாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால சிறந்த பிரவச்சன கர்த்தாவாக இருக்கணும். 5வது லட்சணம் மனநசீலத்துவம் உடையவராக இருக்கணும். முனிபுங்கவங்கிறது அதுதான் இருக்கும். மனநசீலத்துவம்னா எப்பொழுதுமே பகவானை நினைச்சுட்டே இருக்கிறவராக இருக்கணும். நம்மளே நிறையா பார்த்துருப்போம். நிறையா பேர் பேசும்பொழுது திடீர்னு திருக்குறள் மேற்கோள் காட்டுவான், திடீர்னு பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லுவாள், அழகாக ரிலேட் பண்ணி பேசுவாள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி வாழாலே எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, எப்படி கரெக்டாக ரிலேட் பண்ண முடியாதுன்னு ஞாபகம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அதுதான் மனநசீலம். அதையே பாராயணம் பண்ணிடா, அதே சிந்தனையா, அதையே பேசிட்டு இருந்தா சரளமாக வாக்கில் வருது இல்லையா? அப்பேற்பட்ட பகவானையே நினைச்சிட்டு இருக்கக்கூடியவராக இருக்கணும். 6வது லட்சணம் நாரதம், பகவானை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். அடையப்பா, குருக்கே 6 லட்சணங்கள்னா சிஷ்யனுக்கு எவ்வளோ லட்சணங்கள் வேணும்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். தேவையே இல்லை, சிஷ்யனுக்கு 1 லட்சணம். தபஸ்வி அப்படிங்கிற 1 லட்சணம். தபஸ் அப்படின்னா நிஷ்டைன்னு அர்த்தம், ஃபோக்கஸ். இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் இருந்தா அது போதுமா அவங்க சிஷ்யனுக்கு. இந்த இங்கேயோ வால்மீகி தான் சிஷ்யன், அவருக்கோ தபஸ் இருக்கு, ராமநாம தபஸ். குருவோ நாரதர், இப்போதான் சொன்னோம் அவருடைய பெருமைகள்லாம். இந்த 6 லட்சணங்களும் இருக்கு, அதை தவிர சிம்பிளிசிட்டி வேற இருக்கு. அப்பேற்பட்ட நாரதர் இந்த வால்மீகி பகவானை பார்க்க வர சொன்னாரோ இல்லையோ, குறிப்பிட்ட காலத்தில் பார்ப்பேன் ஏதோ இருந்தேன். அந்த நாரதரை பார்த்து அந்த வால்மீகிக்கு என்ன சந்தோஷம், ஆஹா எத்தனை நாளா இவரை பார்க்கணும்னு காத்துட்டுருக்கேன் அப்படின்னு அவரை வரவேற்கிறார். ஸ்வாகதம் ஸ்வாகதம் சத்குருநாதா, ஸ்வாகதம் ஸ்வாகதம் மம குருநாதா. அவரை வரவேற்று அவருக்கு அங்கே பாதாதிகள் கொடுத்து அஞ்சலி ஹஸ்தம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஆசனம் கொடுத்து அவர் உட்காந்து வைக்கிறார். அப்போ சொல்ற,
எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி என் மனசில் இருக்குது, அது என்ன சந்தேகம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்குறேன். நாரதம் பரிபப்ரச்ச நாரதக்கிட்ட அழகான கேள்வி கேட்டாராம் வால்மீகி. சரி, அப்படி என்ன அழகான கேள்வி? பூர்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீர்யவான் धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु को हितः विद्वान् कः कस्समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधो द्युतिमान् को अनसूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे एतत् इच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं किमे महर्षेत्वं समर्थोऽसि नातुमेवं विदं नरम्. हे महर्षे, हे प्रभो, எனக்கு என்ன சந்தேகம்ங்கிறத நான் சொல்றேன். 16 லட்சணங்கள் 16 குணங்கள் சொல்றேன். இந்த 16 குணங்களும் அமைய பெற்ற ஒரு மனிதர் இருக்காரா? இருந்தா அப்பேற்பட்ட மகாபுருஷர் யார் அப்படின்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறேன். சரி, என்னென்ன 16 குணங்கள்? குணவான், அனந்த கல்யாண குணங்களும் உடையவர் யார்? கஷ்யவீர்யவான், சிறந்த பராக்கிரமசாலியா? தர்மம் அறிந்தவர் யார்? சத்தியத்தையே தன்னுடைய வாக்காக கொண்டவர் யார்? கிருத்தஜதை உடையவர் யார்? யார் உறுதியான விரதங்களை உடையவர்? சிறந்த சாரித்திரம் நன்னடத்தை உடையவர் யார்? சகல ஜீவராசிகளின் தன்மையே உடையவர் யார்? மேதாவி, புத்திமான், சிறந்த எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி யார்? சாமர்த்தியசாலி யார்? யார் ஒருத்தர் மட்டுமே எப்பொழுதுமே அழகாக இருக்கக்கூடியவர்? ஆத்மவான், தன்னை தானே அறிந்து கொண்டவர் யார்? ஜிதக்ரோதக, கோபத்தை ஜெயித்தவர் யார்? துதிமான், காந்தி மிக்கவர் யார்? அடுத்து கேட்கிறார், பொறாமே இல்லாதவர் யார்? அசூயங்கிறது துணியும் இல்லாதவர் யார்? 16வது கேள்வி. யார் ஒருத்தர் போர்க்களத்துல வந்தாச்சு அப்படின்னா தேவர்கள் கூட அஞ்சு நடுங்குவாலும் அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, அப்பேற்பட்ட மகாபுருஷன் இருக்காரா? இருந்தா அவர் யாருன்னு சொல்லும்போதே அவரை இப்ப இருக்கக்கூடிய இந்த லோகத்துல இந்த காலத்துல இருக்கக்கூடியவரா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் அப்படின்னா 16 குவாலிட்டிஸும் ஒரே வியக்திகிட்ட இருக்கணும். அவர் ஒரு மனிதரா இருக்கணும். யாரோ தேவன் கிட்ட இருக்குன்னா சொல்லக்கூடாது. அவர்கிட்ட 2 இருக்கு, இவர்கிட்ட 3 இருக்கு, அவர்கிட்ட ஒரு 2 இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. 16 குணங்களும் ஒரே மனிதர்கிட்ட இருக்கு. இருந்ததுப்பா, அவர் போன யுகத்துல இருந்தார் அப்படி சொல்லக்கூடாது. இதோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு இருக்கார், தேவலோகத்துல இருக்கார், வருணலோகத்துல இருக்கார் சொல்லக்கூடாது. நாம் பார்க்கக்கூடிய இதோ இந்த பாரத பூமியில் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மகாபுருஷன் இருக்காரா? இருந்தா சொல்லுவோளே அப்படின்னு இப்படி ஒரு கேள்வியை வால்மீகி பகவான் கேட்டோன்னே பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத், சந்தோஷப்பட்டாராம் நாரதர். ஒரு சிஷ்யன் அழகான கேள்வி கேட்டா குருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத், எதை எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அப்பேற்பட்ட கேள்வியை கேட்டானே. பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத், எதை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சுட்டு வந்தேனோ அதையே கேட்டுட்டாரு. பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத், இதை பத்தி எத்தனை நேரம் வேணாலும் சொல்லலாமே, சொல்ல சொல்ல ஆனந்தமா இருக்கும். திகட்டவே திகட்டாதே, அப்படி ஒரு விஷயத்தை கேட்டுட்டாரு. பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத், சந்தோஷமா இப்ப நாரதர் பதில் சொல்றார். ஹே வால்மீகி மகரிஷே, நான் சொல்றேன் கேளுங்க. பகவோ துர்லபாஷைவ ये त्वया कीर्तिता गुणाः मुने वक्ष्याम्यहं बुद्ध्वा तैर्युक्तः श्रूयतां नरः. வால்மீகி, நீங்க கேட்ட கேள்வி அழகான கேள்வி. 16 குணங்கள் சொன்னேன். ஆனால் 16 குணங்களை ஒரு மனிதத்தை இருக்கிறது அப்படிங்கிறது துர்லபம். பகவோ துர்லபாஷைவ, அப்படி இருந்த போதிலும் இந்த குணங்கள் அத்தனையும் ஒரு வியக்தி கிட்ட இருக்கு, ஒரு மகாபுருஷன் கிட்ட இருக்கு. அது யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா சாமி? சொல்ல போறேன், சொல்றேன் கேளு. இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனேஸ்வரः நியதாத்மா மகாவீர்யோ த்யுதிமான் விஷ்ணு. இக்ஷ்வாகு அப்படிங்கிற வம்சம், இந்த ராமன் அப்படின்னு பிரசித்தியா ஒருத்தர் இருக்காரு. அப்பேற்பட்ட மகாபுருஷரை எல்லாருக்கும் தெரியும், நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ராமன் தான் நீங்க கேட்ட அப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் உடைய ஒரே வியக்தி. நீங்க கேட்ட குணங்கள் மட்டும் இல்லை, இன்னும் என்னெல்லாம் குணங்கள் இருக்கோ எல்லாம் சொல்றேன். பொறுமையா நிதானமா காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு அவருடைய குணங்கள் எல்லாம் சொல்றேன். 16 குணங்கள் தானே கேட்டார். 64 குணங்களை சொல்லி இது மட்டும் இல்லை, இந்த 64 குணங்களும் தவிர இன்னும் என்னெல்லாம் கல்யாண குணங்கள் இருக்கோ அத்தனையும் இந்த ராமன் கிட்ட இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அந்த ஸ்லோகங்கள் ஒரு 2 நிமிஷம் நாம் மட்டும் அனுபவிக்கலாம். இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனேஸ்வரः
बुद्धिमान बुद्धिमान विष्णु बुद्धिमान नीतिमान वाग्मी श्रीमान शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहु कंबुग्रीवो महाहनु महोरस्को महेश्वासो गूढजत्रुरिन्दमः आजानुबाहु सुशिला सुललाटः सुविक्रमः समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीमान् शुभलक्षणः धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानां च हितेरतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्यः समाधिमान् प्रजापतिः समश्रीमान् धाता रिपुनिशूदनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य रक्षिता वेदान्ततत्त्वज्ञः धनुर्वेदे च निष्ठितः सर्वशास्त्रार्थतत्त्वज्ञः स्मृतिमान् प्रतिमानवान् सर्वलोकप्रियः साधुः अधीनात्मा विचक्षणः सर्वदा विगतः सद्भिः समुद्र इव सिन्धुभिः आर्यः सर्वसमश्चैव सदैकप्रियदर्शनः स च सर्वगुणोपेतः कौसल्यानन्दवर्धनः समुद्रैव गाम्भीर्ये धैर्येण हिमवानिव विष्णुना सदृशो वीर्ये सोमवते प्रियदर्शनः कालाग्नि सदृशः क्रोधे क्षमया पृथिवी समः धनदेन समस्त्यागे सत्ये धर्मैवापरः ஏற்பட்ட ராமன் அப்படிங்கிற அந்த மகாபுருஷன் நியதாத்மா நியமனிஷ்டை தெரிந்தவர் மனதை அடக்கினவர் சிறந்த பராக்கிரமசாலி நீங்க கேட்டீங்களே அது போல காந்தி மிக்கவர் ரொம்ப அழகான ஜ்வலிக்கக்கூடிய காந்தியை உடையவர் தன்னுடைய பதங்களை உறுதியா இருக்கக்கூடியவர் திருடமான சங்கல்பத்தை எடுத்தாச்சுன்னா அதிலிருந்து நழுவாதவர் இந்திரியங்களை வசப்படுத்தியவர் பக்தர்களுக்கு தன்னை கொடுத்தவர் புத்திமான் நீதிமான் வாக்மி சிறந்த புத்திசாலி நீதி நியாயம் தெரிஞ்சவர் வாக்மி சிறந்த வாக்சுத்தி உடையவர் சத்ருக்களை வேறறுப்பவர் சோபை நிறைந்தவர் அழகான அகன்ற தோள்களை உடையவர் உருண்டு திரண்ட புஜங்களை உடையவர் கம்புக்ரீவக அப்படின்னு சங்கு போன்ற கழுத்தான் ராமனுக்கு அந்த கழுத்துல 3 ரேகைகள் தெரியும் அழகான புஷ்டி துஷ்டியான கண்ணங்களை உடையவர் அழகான அகன்ற மார்பு உட்சஸ்தலத்தை உடையவர் சிறந்த வில்லாடி அவருடைய தோல் சந்தியில் அந்த சதை தெரியாத வண்ணம் சதைப்பட்டு இருக்குமா வெறுமே தெரியாதா கூடஜத்ருபு அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் முழங்கால் வரை நீண்ட கைகள் நிறைய சாதுக்களுக்கும் வேதமோதும் பிராமணர்களுக்கும் கோகுல தானம் பண்ணியிருக்கிறாரே அவருக்கு கைகள் முழங்கால் வரை நீண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட கைகள் அழகான சிரஸ் அழகான வெற்றி அழகான நடை உடை இடை எல்லாம் சம விபக்தாங்க அவருடைய அவயவங்கள் எல்லாம் சமமா இருக்குமா சிமெட்ரிக்கா இருக்கும் தோதலா குணகுணம்லாம் இருக்கும் கரெக்டா எது எப்படி இருக்கணுமோ அது போல இருக்கும் எப்படி அது முடியுது சமக அவரே சமமாக பேலன்ஸ்டா இருக்கிறதுனால அவருடைய அவயவங்களும் பேலன்ஸ்டா இருக்கு ஸ்னிக்த வர்ணக வறுமையான பதம் குளிர்ச்சியான வர்ணமாம் ராமனுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய வர்ணம் சேமிக்கக்கூடிய வர்ணம் நம்ம சாதாரண சம்பிரதாயமாவே ராமனை வரையறதா இருந்தா பச்சை வர்ணம் தான் கொடுக்கும் இதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு இதுக்கு பின்னாடி பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு புல்வெளியோ செடிகளையோ பார்த்தா நம்ம மனசுல ஒரு குளிர்மை ஏற்படுறது ஒரு நிம்மதி ஒரு ஆனந்தம் ஒரு என்ன சொல்றது ஒரு அமைதி ஏற்படுறது இல்லையா அப்பேற்பட்ட இது எல்லாமே ராமனை பார்த்தா நமக்கு ஏற்படும் அதனால சித்தவர்ணன் பிரதாபவான் சிவந்த பராக்கிரமசாலி அழகான தாமரை புஷ்பம் போன்ற கண்களை உடைய சிவந்திருக்குமா அந்த கண்கள் கருணாந்த தீர்க்க நயனங்கள்னு எதனால சிவந்திருக்கும் அப்படின்னா கருணையினால சிவந்திருக்கக்கூடிய கண்கள் தர்மம் அறிந்தவர் சத்தியத்தையே நிஷ்டையா உடையவர் பிரஜைகளுடைய யுத்தத்துல நாட்டமுடையவர் யசஸ்வி கீர்த்தியுடையவர் ஞான சம்பன்னக ஞானம் நிறைஞ்சவர் அவருடைய இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்தினவர் அடுத்தவாறு வசீகரிக்கக்கூடியவர் அகத்தூய்மை புறத்தூய்மை எல்லாம் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா தன்னுடைய தர்மத்தையும் தன் ஸ்வஜனங்களுடைய தர்மத்தையும் ரட்சிப்பதன் மூலமாக இந்த லோகத்துடைய தர்மத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் தைரிய நிலையே கிடையாது சிறந்த ஆரிய சிரேஷ்டர் சாது சிரேஷ்டா இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு வேதங்களெல்லாம் படித்தவர் வேதங்களுடைய அங்கமான சிக்ஷை வியாக்கரணம் சந்தஸ் கல்பம் ஜோதிஷம் நிருத்தங்கிற 6 அங்கங்கள் தெரிஞ்சவர் வேதத்துடைய
பாஷ்யம் தெரிஞ்சவர், சகல சாஸ்திரங்களும் தெரிஞ்சவர், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க, எல்லா சாஸ்திரங்களுக்கும் பலவிதமான அர்த்தங்களை சொல்லக்கூடியவர். அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபு தேடிந்து ரிஷிகள் எல்லாம் ஓடி வருவாளாம். சர்வதா விகத சத்பிஹி சமுத்ர சிந்துபிஹி. எப்படி சமுத்திரத்தை தேடின நதிகளெல்லாம் பிரவகிச்சு ஓடுமோ அது போல ரிஷிகளும் சாதுக்களும் ராமனை தேடி தேடி வருவான். ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தசரனுடைய சபையில எவ்வளவு ரிஷிகள், வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, சூரியர், காத்தியாயனர், கஷ்யபர், அப்படிப்பட்ட ஏகப்பட்ட தபசிகள் காத்துருக்கா ராமனுடைய வருகைக்காக. 12 வயசு ராமனுக்கு விஸ்வாமித்திரர் ஓடி வர, ராமனை கொடு எனக்கு அப்படின்னு கேட்டு எங்கேயோ சித்தாசிரமத்துக்கு ஓடி வர. ராமன் லக்ஷ்மணோடையும் சீத்தையோடையும் காட்டுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் திவ்ய ஞானம் உடையவாளாம். திவ்ய ஞானோபபன்னாஸ்தே ராமம் திருஷ்வா மஹர்ஷயः அப்யகச்சன் ததா பீதா. அப்பேற்பட்ட திவ்ய ஞானமுடைய இந்திரியங்களையும் ஜெயித்த அந்த முனிவர்கள் ஓடி வந்தாலும். எப்படி ஓடி வந்தா அப்படின்னா, என்ன காரியம் பண்ணினாலும் அதை அப்படியே விட்டுட்டு போட்டபடி விட்டுட்டு ஓடி வந்தா அப்படின்னா அப்பேற்பட்ட ஆக்கர்ஷணம் அந்த ராமச்சந்திரன் கதைக்கு உண்டு. ஆர்ய சிறந்த சாது சிரேஷ்டர், எல்லாரையும் சமநோக்கு பார்வையோட பார்க்கக்கூடிய சதைக பிரியதர்ஷன, அவர் ஒருவரையே எப்பொழுதும் அழகாக இருக்கக்கூடியவர், பார்க்க பார்க்க திகட்டார் பகவானாச்சு. அந்த ராமச்சந்திர பிரபு காம்பீரியத்துல சமுத்திரத்துக்கு துல்லியமானவர், வீரியத்துல விஷ்ணுவுக்கு துல்லியமானவர். கோபம்னு வந்தாச்சு அப்படின்னா காலாக்னி சதுஷார குரோதே, ராமனுக்கு கோபம் வருமா அப்படின்னா வரும். பாகவதாட்டியோ பக்தாட்டியோ ரிஷிகட்டியோ யாராவது அபச்சாரத்துக்கா கோபம் வரும். நினைச்சு பார்க்கணும். அர்த்தாரிக முகூர்த்த காலம், அர்த்தாரிகம்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம். அதுல 14,000 ராட்சசர்கள் மட்டுமில்ல, அவளோட தேர்ப்பட, யானைப்பட, குதிரைப்பட, காலாட்படை அத்தனை பேரையும் ஒரே ராமன், ஒரு படை கிடையாது, ஒரே கோதண்டம் அதை வச்சுட்டு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா யாரால முடியும்? மாயாவிகள் அந்த ராட்சசன், ராமரால மட்டுமே முடியும். அப்பேற்பட்ட வீரியத்துல விஷ்ணுவுக்கு துல்லியமானவர். சரி, கோபத்துல காலாக்னின்னு சொன்னோமே, கோபிஷ்டகம் அப்படின்னா அடுத்த வார்த்தை க்ஷமயா பிருத்திவி சமப. அப்படியே பொறுமையில இந்த பூமி தோத்து போயிடுவான். அவர் தானம் பண்றதுல குபேரனுக்கு துல்லியமானவர், சத்தியத்துல யமனுக்கு துல்லியமானவர் அப்படின்னு இவ்வளவு குணங்களையும் சொல்லிட்டு அதோட நிறுத்தல. ராம கதையை சொல்ற. ராமர் பிறந்தது, ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி இன்னைக்கு ராமராஜ்யம் தாமா நடந்துருக்கு. எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கா, யாருக்கும் சோகம் இல்லை. அப்பாக்கள் இருக்கும் பொழுது புத்திரர்கள் மரணம் அடையதில்லை. ஸ்ரீகள் ரொம்ப தீர்க்க சுமங்கலிகளா இருக்கா. தனமும் தானியமும் சமர்த்தியா இருக்கு. 100 அஸ்வமேத யாகத்தை ராமன் ஏற்கனவே பண்ணியாச்சு. இன்னும் 16,000 வருஷம் வாழ்ந்து நூற்றுக்கணக்கான ராஜ வம்சங்களை ஸ்தாபிக்க போற அப்படின்னு ஃபியூச்சர்ல பவிஷ்யத்தை என்ன நடக்க போறதோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நாரதர். எப்பேற்பட்ட சத்சங்கம்! சொல்லக்கூடியவர் நாரதர், கேட்கக்கூடியவர் வால்மீகி, பேசப்படக்கூடிய விஷயங்களோ ராமன். அந்த ஒரு சத்சங்கம்னாலே அதோட வைப்ரேஷன் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது நாரதர் வேற ராமகுணங்களை சொல்லிட்டு போயிருக்காரா, அதே சிந்தனையா இருக்க வால்மீகி வருவார். அவருக்கு வாழ்க்கையே ராமமயமா போயிடுச்சு. ராமனே நினைச்சிட்டு ரிஷிகளெல்லாம் கிருஷ்ணனை ஸ்நானம் பண்ணலாம், 3 வேளை ஸ்நானம். இப்ப மாத்தியானிக ஸ்நானம் பண்றதுக்காக தபசை அப்படிங்கிற நதிக்கு போறார். போகும்போதே தன் சிஷ்யன் பரத்வாஜனும் ஒரு குழந்தை அவனே கூட்டிட்டு போறார். அந்த குழந்தை அவருக்கு தேவையான மரமுடி, கலசம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனோட பின்னாடியே குழுகுன்னு ஓடி போடுது. சாதாரண தபசைக்கு போயாச்சுன்னா உடனே இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டோம், என்ன அனுஷ்டானம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு உடனே திரும்பி வந்துடுவார் ஆசிரமத்துக்கு. ஆனா இன்னைக்கு வால்மீகி அப்படி பண்ணலாம். இது வரைக்கும் ரிஷிதேவா இருந்த அந்த வால்மீகி பகவானுக்கு இன்னைக்கு கவிதேயமா போயிடுச்சு. அந்த தமசையை பார்த்து அந்த தமசையோட ஜலத்தை ரசிக்கிறார். அகர்தமவிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா ன்யஸ்யதாம் கலசஸ்தாத தீயதாம் வல்கலம் மம இதமேவ அவகாரிஷ்யே தபசா தீர்த்தமுத்தமம். குழந்தை பரத்வாஜா, அதுவும் அந்த அந்த தீர்த்தத்தை பார்த்தியா? அகர்தமம் அப்படின்னா சேரே இல்லாம இந்த ஜலம் எவ்வளவு சுத்தமா இருக்கு பார்த்தியா? இது எப்படி இருக்குன்னா குழந்தை, எப்படி சாதுக்களுடைய மனசு ஸ்வச்சமா இருக்குமோ அது போல இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய கூப்பிட்டு காட்டுறேன். ஏன் கையிலே வச்சுட்டு இருக்க கலசத்தை கீழே வச்சுடும், அந்த வலுக்கத்தை குழு பார்க்கலாம். இதோ நான் இங்கேயே குளிக்கிறேன், இந்த படித்துறையே அழகா இருக்கு. இதமேவ அவகாரிஷ்யே. அந்த வரவுரையை வாங்கிக்கிறேன். ஆனா பட்டன் இப்போ இறங்கல ஸ்நானம் பண்றது. என்னவோ இன்னைக்கு ரசிக்கிற மனசு இருக்கு. பக்கத்துலேயே ஒரு வனம் இருக்கு. அந்த வனத்துக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய செடிகளெல்லாம் பார்த்து ராமனுடைய வனம் இப்படிதானே இருக்கும் அப்படின்னு தோன்றது. தாமரை பூக்கள் எல்லாம் பார்த்தா ராமனின் கண்களோ அப்படின்னு தோன்றது. ஜோடி ஜோடியா ஓடக்கூடிய மான்கள், ஆடக்கூடிய வேர்கள்,
கூவக்கூடிய உயிர்கள் எதை பார்த்தாலும் சீதாராமர்களாகவே தோன்றும். இப்படியே அந்த மரத்தை அழகா ஆச்சரியமா ரசிச்சுன்னு வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்து மேல அழகா 2 தோச்சு பட்சிகள் மிதுனமா கொஞ்சம் சிங்கார திசை, ஒரு ஆண் பட்சி ஒரு பெண் பட்சி. எங்கிருந்தோ ஒரு வேடம் வந்தான். ஒரு அம்பனால அந்த ஆண் தோச்சத்தை அடிச்சு வீட்டினான். அதை அந்த அம்பினால அடிபட்டு உடனே துடிச்சு உசுரம் கீழே விட்டு செத்து போயிடுச்சு. அந்த பெண் தோச்சம் பார்த்து அலறது, வீட்டு கத்துறது, கிரீச் 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 அப்படின்னு கத்துறது. அந்த கத்தக்கூடிய அந்த துவனி மனசுல சோகத்தை ஏற்படுத்துறது, காருண்யம் ஏற்படுறது. அந்த வேடம் பண்ணுறது அதர்மம் அப்படின்னு அவருக்கு தோன்றது. நேற்று வரைக்கும் இவரும் வேடம் தானே, இவரும் பட்சிகளெல்லாம் அடிச்சு வந்தாரு. ஆனா இன்னைக்கு ஏன் அந்த வேடம் பண்ணுறது அதர்மம்னு தோன்றது அப்படின்னா, பட்சிகளை அடிக்கிறதுக்கு கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நியம நிஷ்டை இருக்கு. கொஞ்சம் இருக்கிற சிங்கார திசையில் இருக்கக்கூடிய பட்சிகளை அடிக்கக்கூடாது. அப்படி அந்த கொஞ்சம் இருக்கிற பட்சியை அடிச்சானே அப்படின்னு அவரை பார்த்து அவன் மேல கோபம் ஏற்பட்டு அவர் வாக்கில் வரக்கூடிய வார்த்தைகள் மானிஷாத பிரதிஷ்டாத்வம் நகமஹ சாஸ்வதி சமா யத்வம் ச மிதுனாதேகம் அவதி காமமோஹிதம். ஏ வேடுவா, எந்த காரணத்தினால சிங்கார தசையில் இருக்கக்கூடிய இந்த பட்சிகள் ஆண் தோற்றத்தை நீ அடிச்சியோ அந்த காரணத்தினால இந்த உலகத்திலே உனக்கு இனிமே இரு வாழ்க்கையில சுகம் இல்லாமல் போவது அப்படின்னு ஒரு சாபம் வந்துடுறது அவர் வாக்கு. உடனே நினைச்சுக்கிறேன், முதல்ல ஸ்லோகம் உடைய வாக்கு வந்திருக்கு, அதுக்கு சாபமா போயிடுத்தேன் அப்படின்னு ஒரு வேதனை. ஆனா அடுத்த க்ஷணம் அவர் மனசுல வேறொரு அர்த்தம் ஸ்பிரிக்கிறது. மா அப்படின்னா மகாலட்சுமி, விஷாத அப்படின்னா வேடம்னு ஒரு அர்த்தம், வாசஸ்தலம்னு ஒரு அர்த்தம். அப்பேற்பட்ட மகாலட்சுமியை வாசஸ்தலமா என்னுடைய ஹே ஸ்ரீனிவாசா, எந்த காரணத்தினால ராவணன் மந்தோதரி அப்படிங்கிற தம்பதிகளுக்குள்ள காம மோகித்தினா அந்த ராவணனை அடிச்சியோ அந்த காரணத்தினால உன்னுடைய கீர்த்தி என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தமும் ஸ்பிரிக்கிறது. உடனே மனசு சமாதானமாக நினைச்சு பார்க்குற ஒரு சாபம் அப்படின்னா கல்லா போ மண்ணா போ அப்படின்னு ஏதோ 2-3 வார்த்தைகள் சிலபஸ் தானே வரும். இப்படி நீட்டி முழக்கின்னு ஒரு ஸ்லோகமாக வரும். அப்போ இந்த ஸ்லோகம் தன் வாக்கில் வந்து தன்னை மீறிய ஒரு காரியம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. பாதபத்தோக்ஷர சமஹ தந்திரீலய சமன்விதா. அந்த ஸ்லோகத்தை பார்த்தா பாதங்கள் எல்லாம் அழகாக தொடுக்கப்பட்டிருக்கு, சந்தஸ் மீட்டர் கரெக்டாக இருக்கு, அக்ஷரங்கள் கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கு. அதை பார்த்து சந்தோஷமா இருக்கு. எப்படி வந்தது இந்த ஸ்லோகம்? தமேவ சிந்தையன் அர்த்தம் பாவர்த்தத வைமுனிகி. ஸ்லோகம் எப்படி வந்தது, ஸ்லோகம் எப்படி வந்ததுன்னு அதே ஆச்சரியத்தோட தமசைக்கு போல தீர்த்தமாக அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அந்த சிஷ்யனை கூட்டிட்டு தன் ஆசிரமத்துக்கு வந்து மிச்ச சிஷ்யாலோடலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு ஆசிரியம் அங்கேருந்து இந்த பிதாமகராக இருக்கக்கூடிய பிரம்மா வால்மீகி பகவானை தேடிட்டு வராது. ஆஜகாம ததோ பிரம்மா லோககர்த்தா ஸ்வயம் பிரபு சதுர்முகோ மகாதேஜா திரஷ்டும் தம் முனிபுங்கவம். பிரம்மா அவரை சீக்கிரம் யாரும் பார்க்கவே முடியாது. சிவனை கூட பார்த்துடலாம், 1 வருஷம் 2 வருஷம் தபஸ் பண்ணா சிவன் வந்துடுவாராம். ஆசுதோஷி இவர். பிரம்மா அவரை சீக்கிரம் வரமாட்டார். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அசுராளாகட்டும் ராஜாக்களாகட்டும் தபஸ் பண்ணினாதான் பிரம்மாவை பார்க்கலாம். இங்கே வால்மீகி தபஸும் பண்ணலை, அவர் வரணும்னு நினைக்க கூட இல்லை, எந்த ஒரு பிரயாசமே படலை. தானே வால்மீகியை பார்க்கணும்னு பிரம்மா அவர் இங்கே ஸ்ரீஸ்ரீயான் தான் ஒரு பாவம் சொல்லுவாராம். முதல்ல பிரம்மாவுடைய பிள்ளை நாரதர் வந்தார் வால்மீகியை பார்க்க. அடுத்தது சரஸ்வதி தேவி ஸ்லோக ரூபமாக அவருடைய வாக்கில் வந்தார். அம்மாவை முடியும் ரொம்ப நாளையாக காணுமே அப்படின்னு அவளை தேடிட்டு பிரம்மாவும் வால்மீகியோட ஆசிரமத்துக்கும் வந்தார். இப்படி பிரம்ம குடும்பமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த வால்மீகி பகவான் அப்படின்னு இது அண்ணாவுடைய பாவம். வந்த உடனே அந்த பரபரப்பு திடீர்னு பிரம்மா வந்தாச்சுன்னா நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது இல்லையா? அந்த பரபரப்பில் ஆச்சரியத்தோட அவருக்கு எல்லா ஆரோக்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து ஆசனம் கொடுத்து அஞ்சலிஹஸ்தம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணுறார். பிரம்மா வந்தது ஆச்சரியம் தான், அதை காட்டிலும் ஆச்சரியம் அந்த ஸ்லோகம் வந்தது. அவருக்கு அதை விட்டு அந்த மனசு வரவே மாட்டேங்கிறது. மனசு ஸ்லோகம்னு நினைச்சிட்டு இருக்கு. இது பிரம்மாவுக்கு தெரியாது. அவருடைய சன்னிதானத்தில் யார் என்ன நினைக்கிறான்னு அவருக்கு தெரியாதா? உடனே வால்மீகியை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார் அவர் பிரம்மா. பெருசா ஒரு அனுகிரகம் பண்ண போறார். வச்சந்தா தெய்வதே பிரம்மன் பிரவృத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருத்ஸ்னம் குருத்வம் ரிஷிசத்தமா தர்மாத்மனா குணவதோ லோகே ராமஸ்ய தீமதः விருத்தம் கதய வீரஸ்ய யதா தே நாரதாஸ்ருதம் ரஹஸ்யம் ச பிரகாசம் ச யத்ருத்தம் தஸ்ய தீமதः ராமஸ்ய ச சௌமித்ரே ராட்சசானாம் ச சர்வஷः வைதேஹ்யாஸ்ய யத்ருத்தம் பிரகாசம் விரிவாரः यच्चाप्य विदितं सर्वं विदितं ते भविष्यति न ते वाक् अनृता काव्ये काचिदत्र भविष्यति कुरु रामकथां पुण्यां श्लोकबद्धां मनोरमां
மல்லோகேஷு நிவத்ஸசி. அருமையான அனுகிரகம் பண்ணினார். வால்மீகி பகவான், உங்களுக்கு என்ன இப்போ டவுட்டு? எப்படி அந்த ஸ்லோகம் வந்தது? அதனாலே தெரியணும். அதுக்கு நான் தான் காரணம். என்னுடைய அனுகிரகத்தினால தான் உங்களுக்கு அந்த ஸ்லோகம் வந்தது. என் பத்னியான சரஸ்வதி தேவியை நான் தான் ஸ்லோக ரூபமாக உங்கள் வாக்கில் வர சொல்லி நான் அனுப்பினேன். அப்பேற்பட்ட சரஸ்வதியோட கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணம். உங்களால் ஒரு முக்கியமான காரியமாக வேண்டியிருக்கு. சித்த முன்னாடி நாரதர் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொன்னாரே, ராமாயண கதை. அதை நீங்கள் ஒரு காவியமாக அழகாக ஸ்லோகங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு காவியமாக எழுதணும். சுருக்கமாக சொன்னதை விஸ்தாரமாக காவியமாக எப்படி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோக நிஷ்டையில் போய் நீங்கள் உட்காருங்க. உங்களுடைய ஞான திருஷ்டியில் அந்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பார்த்து பார்த்து நீங்கள் எழுதலாம். ரகசியமாக சொல்லக்கூடிய ரகசியமாகவும் பிரகாசப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயங்களை பிரகாசப்படுத்தி நீங்கள் எழுதக்கூடிய அந்த காவியத்தை பொய் அப்படிங்கிறது வராது, அனிருத்தம் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய சக்காரம் துக்காரம் ஒன்றொன்றும் சத்தியமாக இருக்க போகுது. இப்படி நீங்கள் எழுதக்கூடிய இந்த காவியம் எத்தனை யுகங்கள் இந்த பூமியில் சமுத்திரமும் மலைகளும் இருக்கும், அத்தனை காலமும் அந்த ராமாயணமும் இருக்கும். அத்தனை காலம் என்னுடைய சத்தியலோகத்தில் இருந்துட்டு நீங்கள் ராமகதை எனக்கு சொல்லிகிட்டே இருக்க போறேன் அப்படின்னு ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு உத்தரதானமானார் பிரம்ம பிரமாணம். எப்படி இருக்கும் வால்மீகி? ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். நாரதர் வருது, ஸ்லோகம் வருது, பிரம்மா வருது, எல்லாத்துக்கும் மேலே ராமகதையை நீ எழுது அப்படின்னு சொன்னாரே. எப்பேற்பட்ட பாக்கியம்! அப்படி ராமகதை எழுத உட்காரும் பொழுது கடைசியாக இன்னும் ஒரு ஆச்சரியம் நடக்குது. தருவகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதாதவாக்கியபத்ரம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசஸ்வதம் விஷாமயம். இப்படி வால்மீகி கதை எழுத போறாருன்னு தெரிஞ்சோன்னே அக்ஷரங்கள், வாக்கியங்கள், சந்திகள், சமாசிரயங்கள், ஆல்பபெட், சென்டென்சஸ் இதெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணித்தான். நீங்க ராமகதை எழுத போறீங்களாமே, ராம ஜனத்திலிருந்து அவர் பட்டாபிஷேகம் பண்ணி எப்படி ஆட்சி பண்ணினார் அப்படின்னு எழுத போறேன். என்ன எழுதுறேனா? என்னையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு இடத்துல நானும் வரட்டுமா? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ கரெக்டாக நாமளே போய் ஃபிட் ஆயிடுவோம். உங்க பாவம் என்னன்னு தெரிஞ்சு நாமளே அந்த வரோமே அப்படின்னு எல்லா வாக்கியங்களும் அக்ஷரங்களும் வந்து கெஞ்சி கேட்டது. அதனால அவருக்கு ரொம்ப சுலபமாக எழுத முடிஞ்சுதான் அந்த ராமாயணத்தை. அப்படி எழுதுற பஷ்யதி தர்மாத்மா தத் சர்வம் யோகவாசிதः புராய தத்ர நிர்வத்தம் பாணோ காமலகம் யதா. தர்பையில கிழக்கு முகமாக போட்ட ஆச்சமனையை பண்ணிட்ட, கண்களை உடனே மூடிட்டு நிஷ்டைக்கு போன யோக திருஷ்டியில அப்படியே காட்சிகளெல்லாம் தெரியாது. எப்படி பிரம்மா அனுகிரகம் பண்ணினாரோ உள்ளங்கை நெல்லிக்கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையோ, அது போல காட்சிகளெல்லாம் அவ்வளோ அழகா தெரிய. என்ன பாக்கியம் வால்மீகிக்கு! அதை பார்த்து பார்த்து ஒரே மூச்சில வால்மீகி ராமாயணம் முழுக்க எழுதி முடிச்சுட்டார். வால்மீகே கிரிசம்பூதா ராமசாகர காமினி புனாத்து புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. வால்மீகி பகவான் அப்படிங்கிறவர் ஒரு மலை. மலையிலிருந்து எப்படி நதி வருமோ அது மாதிரி பிரவகிச்சு ஓடக்கூடிய நதி இந்த ராமாயணம். இந்த நதி எங்க போய் கலக்கும்? சமுத்திரத்தை கலக்கும் இல்லையா? இந்த ராம சமுத்திரம், சமுத்திரமே ராமன். ராமாயணத்தை படிக்கக்கூடிய நம்ம எல்லாரும் ராமன் அப்படிங்கிற சமுத்திரத்தை போய் அடைஞ்சிடலாம். சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். அந்த ராமாயணங்கிற கதையை எப்படி ஸ்ருதி மனோகரம் கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கு. ரசைஹி ஸ்ருங்கார கருண ஹாஸ்ய ரௌத்ர பயானகைஹி வீராதி விஸ்வ சம்யுக்தம். நவரசங்களும் நிறைஞ்சிருக்கு. என்னென்ன ரசம்? காருண்ய ரசம், அப்புறம் பயானக ரசம், வீரரசம், வீபத்ச ரசம், பயானக ரசம், ஹாஸ்ய ரசம் அப்படின்னு ரொம்ப ரசத்தில் என்னெல்லாம், சாந்த ரசம் என்னெல்லாம் உண்டோ அத்தனை ரசங்களும் நிறைஞ்ச அப்பேற்பட்ட காவியத்தை அவர் எழுத 3 பேர் வச்சார். ராமாயணம், சீதாயா சரிதம், பௌலஸ்ய வதம், ராவண வதம் அப்படின்னு 3 பேர் வைக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம் பாடவும் பாடலாம், படிக்கவும் படிக்கலாம், தந்தியோடு சேர்ந்து வாசிக்கவும் வாசிக்கலாம் அப்படின்னு அவ்வளோ அழகாக அந்த ஸ்லோகங்கள்லாம் நடைபெற்று. வால்மீகி மட்டும் இல்லைன்னா நமக்கு ராமாயணம் கிடையாது. ராமாயணம் இல்லைன்னா நம்ம ராமனுடைய சரித்திரத்தையோ குணங்களையோ அனுபவிக்க முடியாது. அந்த வால்மீகி ஒரு நிமிஷம் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம மேற்கொள் கதைகளை திறக்கிறோம். ராம ராம சங்கீர்த்தனலோருபம் ராமமதம் விரச்சித பாபம் ராஜேதசம் அஹம் பிரணமாமி. ராமச்சரித்ர பிரவச்சன தீரம் ராமகுணாலவ சிந்தன கரம்
प्रणमामि राम ध्यान आनन्दनिमग्नं रामचरण प्रेमसुलभं प्राचेतसम् अहं प्रणमामि। रा मध्याह्नं